இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஏய் வாங்கடா. மாமா, ஏய் எங்கடி வந்த? நாங்க எல்லாரும் இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா பாரு. நீ பண்ற பாவத்துக்கு கடவுள் உனக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பான். அத்தை, என் குழந்தை மேல சத்தியமா நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அத்தை. நீங்க வேணும்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இதை எங்களால சொல்ல முடியல, அதனால தாங்க அமைதியா இருந்தோம். உங்க மருமக சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஒரு அம்மாவும் பொண்ணும் இங்க வந்தாங்க ஐயா. அவங்களுக்கு தான் இவங்க உதவி பண்ணாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க தான் வேற ஏதோ கோல்மால் பண்ணி இவங்கள மாட்டி விட்டுட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு மாத்தி தான் உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அந்த பொம்பளை மேலேயே டவுட்டு தான். சரி, உங்க மருமகளே சொல்லும்போது சரியா தான் இருக்குன்னு நானும் நினைச்சிட்டேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரியே அது தப்பாயிடுச்சு. சார், அந்த பொம்பளை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கம்மா, ஆனா சரியா ஞாபகம் தான் இல்லை. சார், இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? அதை வச்சு நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாம அதை நான் கொடுக்க முடியாதுமா. அந்த ஆள் ஒரு சைக்கோ, எங்களையே அடிப்பாரு. நீ எடுத்துட்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். அனி, இந்த பொம்பளை எனக்கு நல்லா தெரியும். உலகமாக கேடி இந்த ஏரியால தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இப்ப போனா உடனே பிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அண்ணி. இந்த மாதிரி ஆளுங்களா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அண்ணி, இது பெரிய இடத்து விவகாரம் இல்லையா? அதனால கண்டிப்பா வேற எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. நீங்க இங்கே இருங்க அண்ணி. நம்ம பசங்க எல்லாருக்கும் இந்த போட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அண்ணி. நாங்க போயிட்டு வரோம், நீங்க இங்கே இருங்க. நானும் கூட வரேன். சொன்னா கேளுங்க அண்ணி. உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க தயவு செஞ்சு இங்கே இருங்க. சரி, அவங்கள புடிச்சிட்டா எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஸ்பாட்டுக்கு வரேன். சரியா? நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. சரிங்க அண்ணி, அந்த போட்டோ மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. சரி. போலாமாடா? வாடா. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய், எங்க தப்பிக்க பாக்குற? உங்க அம்மா எங்க? பதில் சொல்லு. அக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா, என்னை விட்டுருங்கக்கா. இப்ப சொல்றியா இல்ல உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவா? அக்கா அக்கா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைக்கா. அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லக்கா. அப்பதான் ஒரு அம்மா என்கிட்ட வந்து, நான் சொல்ற மாதிரி செய், உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்கக்கா. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படிலாம் நடிச்சேங்க்கா. எங்க அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்கக்கா. இப்ப கூட நம்பிக்கை இல்லையாக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அண்ணி, சொல்லுங்க. ஆளை பிடிச்சாச்சு. நாங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. லொகேஷன் அனுப்பி வைக்கிறோம். சரி, வரேன். சரிங்க அண்ணி. ஏய், விட்டுறாதடா. ஏய், விட்றா என்ன? விட்றா. ஏய், வா. எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க? இங்க பக்கத்துல தான்க்கா இருக்கு. உன் பேர் பூஜான் தானே சொன்ன? ம், உன்னோட உண்மையான பேர் என்ன? அது சொல்லு. காவேரிக்கா. ஃபோன் நம்பர் சொல்லு. அக்கா,
நான் எப்ப கால் பண்ணி கூப்பிட்டாலும் நீ உடனே வரணும். கண்டிப்பா வரேன்க்கா. சரி போ. ஹலோ, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன்ல. ஆனா இன்னும் பணம் என் கைக்கு வரலையே. என் ஆள் உனக்கு கொடுப்பாங்க, அதுக்காகலாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்லம்மா, இந்த பிரச்சனை இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு முன்னாடியே எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாங்களா? கேள்விப்பட்டதும் ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் நானே நேர்ல வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா எங்கேயாவது போய் தலைமறைவா பொழைச்சுப்பேன். ஏன் நீ இப்படி பயப்படுற? நீங்க பயப்பட மாட்டீங்க, ஆனா நான் அப்படியா? இடம் தெரியாம பகைச்சுக்கிட்டோன்னு படபடன்னு வருது. சரி சரி, நீ ஒன்றும் வர வேண்டாம், நானே வரேன். இப்ப நீ எங்க இருக்க? அம்மா, வரும்போது பணம் நிறைய கொண்டு வாங்க. அப்பதான் நான் இந்த ஊர் பக்கமே வராம தலைமறைவா போய் வாழ முடியும். எடுத்துட்டு வரேன், வெயிட். இருந்தாலும் ரொம்ப தைரியம் திவ்யா உனக்கு. ஐயோ, 10 to 12 ராகு காலம். நம்ம அதுக்குள்ள அங்க போயிட்டா நல்லது. சரியா? வா. எங்க போனோம்? என்ன உளறிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ தான் பொய் கேஸ் கொடுக்க சொன்னேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம். ஏய், நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? உன் மாமனார் மாமியார் மேல நீயே கேஸ் கொடுத்துட்டு என்ன வந்து ஜாமீன்ல எடுக்க சொல்றியா? என்ன உன் புருஷன் வந்து என்கிட்ட கெஞ்ச சொல்லி அனுப்புனானா, இல்ல உன் மாமனார் அனுப்பி விட்டாரா? ஐயோ ஐயோ, இன்னும் குழந்தையாவே இருக்க திவ்யா. நான் இவ்ளோ கான்பிடென்ட்டா உன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன்னா என்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே அர்த்தம். அத புரிஞ்சிக்காம என்கிட்டயே திமிர் காமிச்சிட்டு இருக்க. நோ நோ நோ. புரியலையா? நீ குழந்தைல, நானே காமிக்கிறேன். எக்ஸ்எம்எல்ஏவை வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க.